கலர் கண்ணாடி கிரிக்கெட் வாய்ஸ் மீடியாவை அடுத்து vlogabala சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அமைச்சர் சரத் அவர்களுடைய சர்ச்சை என்ன நடக்குது இங்க? இப்படிப்பட்ட நபர்களுக்காக வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. இது எப்படி நான் பாக்குறேன் அப்படின்னா, டார்கெட் பண்றாங்க டிஎம்கே அப்படின்றத நான் பாக்குறேன். இது வந்து ஜஸ்ட் அ பிகினிங். இது வந்து ஒரு சாதாரண ஆரம்பம் தான். இன்னும் எத்தனை அமைச்சர்களை பத்தி ஒவ்வொன்னா அஞ்சு பேர் இதுக்கு அலாட் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரும் எடுப்பான். பல வீடியோக்கள் ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க ரொம்ப தூய அரசியல்னு சொல்றீங்க. பதில் சொல்லுங்க. இதுக்கு நாங்க பதில் சொல்றது இல்ல சார். நாங்க எல்லாமே செயல்ல காட்டுறதா முடிவு செஞ்சிருக்கோம் சார். கூடிய விரைவில் அதுக்கான இது என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். ஆக்சுவலி டிஎம்கே வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா, டிஎம்கேனா எவ்வளோ பெரிய கட்சி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு இந்த எலெக்ஷனில் தெரிஞ்சிருச்சு. இப்போது கடைசி ஒரு 40 நாளாக வந்து டிஎம்கே வைக்கிற விமர்சனங்களை பார்த்து டிஎம்கேவோட தரம் எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணிருந்தாங்க அப்படின்னா 2031 என்ன நிலைமன்றது டிஎம்கேக்கு தெரியும் சார். அப்போ பார்த்துக்கலாம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு, என்ன நடக்குது? ஐடி கார்டு, ஸ்கூல் பசங்களுடைய ஸ்கூல் ஐடி கார்டுல உங்களுக்கு வந்து ஜாதி பேரை போடுவீங்க. நீங்க அந்த வீடியோஸ் பேசாதீங்க. ஸ்கூல் ஐடி கார்டுங்க. அது ஸ்கூல் ஐடி கார்டுல பள்ளி எங்க ஆரம்பிச்சது இந்த விஷயம்? எங்க ரொம்ப தெளிவா நீங்க கவனிக்கணும். சன் நியூஸ்ல ஒரு இது வருது, அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு வீடு வருது, ட்விட்டர்ல வருது, எல்லாம் அங்கதான் ஆரம்ப புள்ளி. சரி, அவரை வந்து அப்படியே சொன்னதாவே இருக்கட்டும். டிஎம்கே சொல்ற மாதிரி ஐடி கார்டுல சாதி போடுறது அப்படிதான் அவர் சொன்னார்னாலும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செய்தியாளர்கள் தானே. அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியும், அவர் எதை பத்தி சொல்றாரு தெரியும். உடனே அவங்க கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே. ஏன் சார் ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ்ல வந்து ஜாதி பேர் போடணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம்ல. ஏன் அப்ப யாருமே எதுவுமே அவங்களுக்கு அவர்கிட்ட கேட்கவே இல்லை. ப்ரொடியூசர், ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் சார். ஆக்சுவலி அவரோட பூர்வீகம் பிறந்தது மட்டும்தான் கர்நாடகா. அவர் பிறந்தது எப்படி வந்து கருணாநிதி அவர்கள் பிறந்தது ஆந்திராவோ, அதே மாதிரி ப்ரொடியூசர் வெங்கட நாராயணன் அவர் பிறந்தது வந்து கர்நாடகா. மற்றபடி அவருடைய எல்லா தொழில் எல்லாமே வந்து இங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்துட்டு அந்த யோகா டே ஆர் சம்திங், அது அப்போ வந்துட்டு அந்த பெண் குழந்தைகளை வந்துட்டு அவங்க கிட்ட அவர் அணுகுன விதமோ அங்க நடந்த ஒரு விஷயங்களோ வந்து சரியில்லை, பெண் பிள்ளைகள்கிட்ட வந்து அவர் இந்த மாதிரி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதை எப்படி பாக்குறீங்க? கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். நீங்க பரபரப்பான விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அப்படியே ஒரு உத்வேகத்தோட வந்திருக்கிறேன். என்னுடைய கேள்விகளுக்கு வந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பார்க்கலாம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய சில கேள்விகள் எல்லாம் கேட்கிறேன். இப்போ வந்து எங்க பார்த்தாலுமே வந்து தாவேகாவுக்கு அடி, சரியான அடி விழுந்துட்டு இருக்குது. பாத்தீங்க அப்படின்னா வந்து மினிஸ்டர் சரத் அவர்களுடைய சர்ச்சையா இருக்கட்டும், அப்புறம் ப்ரொடியூசர் வெங்கட நாராயணா அவர்களை வந்து எதுக்கு டெல்லி ரெப்ரசன்டேட்டிவா போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா இருக்கட்டும், செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஒரு பிரஸ் மீட்ல பேசிட்டு போனதா இருக்கட்டும், அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இந்த யோகா டேவா அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைச்சர் ஒருத்தர் வந்துட்டு பெண் குழந்தைகளை பள்ளி மாணவிகளை வந்துட்டு அவங்க கால்களை தொடர மாதிரி இருக்கிற விஷயம் வந்துட்டு ஒரு மாதிரி பேசப்படுது. இந்த மாதிரி எங்க போனாலும் இப்ப வந்து கண்டினியூஸா அடி. டிவி கேக்கு இந்த ஒரு வாரம் பாத்தீங்க அப்படின்னா சட்டசபையில திமுக அடிக்கிறதா நினைச்சு பண்ண எல்லா அடிக்குமே பதில் வந்து அவங்க அமைச்சர்களே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூபத்துல கொடுத்துட்டாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் திமுக அப்படியே தயாரா காத்துக்கிட்டு இருக்குது இன்னைக்கு. இதுக்கு முதல்ல ஒவ்வொன்னா பதில் சொல்லுங்க. முதல்ல அமைச்சர் சரத் அவர்களுடைய சர்ச்சை, இதுக்கு முதல்ல வாங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? ஒரு அமைச்சர் ஒருத்தர் இன்னைக்கு பாருங்க, இப்ப நீங்க வந்து சொல்ல முடியுமா இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னால இருந்த ஒரு திமுக அமைச்சர் யாராவது ஒருத்தங்களை நீங்க விரலை காட்டி அவரோட ஏதாவது ஒரு வீடியோல அவர் இந்த மாதிரி இருந்தாரு, அந்த மாதிரி இருந்தாரு, இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அவங்களால? என்ன நடக்குது இங்க? இப்படிப்பட்ட நபர்களுக்காக வந்துட்டு விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்காரு. மினிஸ்டர் சரத்குமார் வந்து அவர் மீது இந்த மாதிரி ஒரு பழி வரும்போது ஃபர்ஸ்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ஒரு மாத்திரை தேவைப்பட்டது, அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க, அந்த மாத்திரையை வந்து நுணுக்கி தர்றதுக்கு அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்லை எங்ககிட்ட, அதனால அந்த மாதிரி ஏடிஎம் கார்டை வச்சு நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர்கிட்ட வந்து இது பண்ணிட்டாங்க. இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, டார்கெட் பண்ணுறாங்க டிஎம்கே அப்படின்றத நான் பார்க்குறேன். ஏன்னா மினிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் வச்ச உடனே ராஜ்மோகன் மேல விஷால் அவர்கள் வந்து ஒரு பழி வச்சாரா, அப்போ வந்து ராஜ்மோகன் அவர்களை டார்கெட் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து கீர்த்தனா அவர்கள் ரீல் போட்ட உடனே அவங்க மேல ஒரு டார்கெட் நடந்துச்சு.
அதுக்கப்புறம் ரமேஷ் அவர்கள், அவர் வந்து எம்எல்ஏவே இல்ல, பொறுப்பு அமைச்சர் இதுல வந்து அவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மேல ஒரு டார்கெட் பண்ணி அவரே சொன்னாரு, என் மேல வந்து டிஎம்கே வந்து டார்கெட்டட் கேம்பெயின் நடத்துறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் அவர் குடுத்துட்டாரு. அதே மாரி தான் இப்போ சரத்குமார் அவர் மேல நடக்கக்கூடியதும் ஒரு டார்கெட்டட் டிஎம்கே வந்து நடத்துற ஒரு டார்கெட்டட் கேம்பெயினா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அவர் வந்து அந்த வீடியோ வெளில வரதுக்கு அன்னைக்கு அடுத்த நாளே வந்து அந்த மாரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டாரு. இந்த மாரி வந்து இன்னும் சொல்லப்போனா அவர் மட்டும் கிடையாது. அந்த மாத்திரைய பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டரா இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனா டிஎம்கே சைட்லருந்து ஒரு யூடியூபர் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ஒரு யூடியூபர் வந்து சரத் அவர்கள் வந்து இந்த மாரி பண்ணிட்டாரு. இப்பதான் கிடைச்சிச்சுடா தாவேக்காவ போட்டு தாக்கலான்டா அப்படின்னு தான் நான் நெனச்சேன். ஆனா, இந்த விஷயம் இந்த மாரி எனக்கும் நடந்திருக்கு. நான் அந்த டாக்டர்ட்டயும் பேசினேன். அவங்க சொல்றது உண்மையா தான் தெரியுது அப்படின்னு டிஎம்கேவ சப்போர்ட் பண்ற ஒரு யூடியூபரே வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இது நான் எப்படி பார்க்குறேன்னா, போதைப் பொருள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தாவக எடுக்கிற முன்னெடுப்ப சரத்குமார வச்சு எப்படி வந்து டார்கெட்டடா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் திமுக முன்னெடுக்குது. இத வச்சு ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் அவங்க ஏத்திக்கிறாங்க அப்படின்னு இத சொல்லலாம்ல சார். இல்லங்க. இது டார்கெட்டட்னா என்ன டார்கெட்டட் எனக்கு புரியல. எப்படி டார்கெட்னா என்ன பண்ணுவாங்க? அதிகபட்சம் வந்துட்டு, "ஏய் இன்னைக்கு இந்த 5 பேர் எங்கடா? உங்க 5 பேருடைய வேலை இந்த அமைச்சருடைய Instagram பக்கத்துக்கு போறீங்க. அவரு இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் போட்டிருக்காரு எல்லாத்தையும் எடு. இதுக்கு முன்னாடி ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அவர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறவங்க யாரு, என்ன, எங்க, அவங்க இவர டேக் பண்ணி, இவர அங்க டேக் பண்ணி என்னென்னலாம் இவர பத்தி இருக்குதோ எல்லா டேட்டாவ கலெக்ட் பண்ணு. அதுல ஏதாவது ஒண்ணு குவெஸ்டினபிளா இருக்குதா? அதுல எதையாவது வச்சு இப்ப அவங்கள லாக் பண்ண முடியுமா? பெருசா தூய அரசியல், தூய அரசியல்னு பேசுறாங்கல்ல. அப்ப அவங்கள லாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது இப்ப இதுல பார்க்கக்கூடிய ஒரு சிறிய வேலை அவ்வளவுதான். இத எப்படி நீங்க டார்கெட்டட்ன்னு சொல்ல முடியும்? சிறிய வேலை இல்ல சார். இப்ப வந்து முகம் தெரியாதவங்கலாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க, மினிஸ்டர் ஆயிட்டாங்க. ஐய்யய்யோ! நாம வந்து 50 வருஷம், 60 வருஷம் அந்த சீட்டுன்னா அது எனக்கு மட்டும் தான். இத மன்னராட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப இந்த மந்திரி சபைனா இது எனக்கு மட்டும் தான். அவனுக்கு மட்டும் தான். என் கூட இருக்கவன் மட்டும் தான். அப்படின்னு இருக்கும்போது, சாமானிய மக்களும் நான் அதான் விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து கடைக்கோடியா அதாவது ரசிகர்களுக்கு தொண்டாற்றி, யாருன்னே தெரியாதவங்கலாம் வந்து ஒரே ஒரு ஃபேஸுக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு, அவங்க அந்த மந்திரி சபைக்குள்ள வந்து, என் சீட்ல அவங்க இருக்காங்களே அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, பொறாமை அப்படின்னு கூட சொல்லலாம்ல இத. ஆமாங்க. எப்படிங்க இப்ப இத்தன வருஷம் வச்சிருந்தத நீங்க அசால்ட்டா தட்டி தூக்கிட்டு போயிருவீங்க. உங்கள சும்மா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா இருக்கணுமா? இந்த மாரிலாம் இதுதான் அரசியல். இப்படித்தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ இன்னும் நெறைய வரும். இது வந்து ஜஸ்ட் பிகினிங். இது வந்து ஒரு சாதாரண ஆரம்பம் தான். இன்னும் எத்தன அமைச்சர்கள பத்தி ஒவ்வொன்னா 5, 5 பேரா 5, 5 பேரா இதுக்குன்னு அலாட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொருத்தனும் எடுப்பான். பல வீடியோக்கள் ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க ரொம்ப தூய அரசியல்னு சொல்றீங்க. அப்ப பதில் சொல்லுங்க இதுக்கு. நாங்க பதில் சொல்றது இல்ல சார். நாங்க எல்லாமே செயல்ல காட்டுறதா முடிவு செஞ்சிருக்கோம் சார். கூடிய விரைவில அதுக்கான இது என்னன்னு தெரியும்னு நெனைக்கிறேன் சார். ஏன் இது என்ன பதிலு? அதாவது இப்ப நீங்க நல்லா தெளிவா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க பூழி. அதாவது தாவேக்கால இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தா தப்பிக்க முடியும் தெரியுமா? இமயமலையில இருந்த சாமியார்களா இருந்தா தப்பிக்கலாம். எப்படி சார்? இமயமலையில இருந்த சாமியாருங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 12 முனிவர்கள்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த 64 நாயன்மார்கள் இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தங்கள நீங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்டின்னா, நீங்க வந்துட்டு அமைச்சரவையில இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள் தான் திமுகல இருக்கிறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. என்ன கண்டிப்பா கண்டிப்பான்னு ரொம்ப நக்கலா இல்ல, இல்ல இருக்குது. சார். சொல்றேன். அந்த மாரி இருக்காங்கன்னு நீங்களே ஒத்துக்கும்போது கரெக்ட்டு தானே அப்படின்னு சொல்லலாம். ஆ ஆமா. அதனால இதுக்கு முன்னாடி அந்த மாரி இருந்தவங்களால மட்டும் தான் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப நான் வந்து உங்க முன்னாடி YouTubeல உட்கார்ந்து வீடியோல பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பேசுறேன்? இந்த மாரி ஒரு கட்சிய வச்சு இப்டி கேள்வி கேட்கிறோம். நீங்க ஒரு கட்சிய வச்சு இப்டி கேள்வி கேட்கிறீங்க. என்னய்யா இது? இந்த மாரி நடக்குது. எதுக்கு கேட்கிறோம்? நம்ம ஒரு சாமானிய மனிதர்கள். இந்த பப்ளிக் உடைய ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இந்த வீடியோ மூலமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களலாம் ஓட்டு போட்டு பப்ளிக் வந்து கொண்டு போயிருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன போட்டு இந்த வீடியோவுல பேசுங்கன்னு மக்கள் நமக்கு வந்து ஒரு உரிமைய குடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம பேசுறோம். 4 பேரு கேள்வி கேட்கிறோம். என்னங்க இப்படி இருக்கு, இப்படி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்களே, அப்படி சொல்றீங்களே. இது வந்து மக்களுக்கான ஒரு அரசியல் கேள்விகள். இந்த சமுதாயத்துல இந்த மக்கள் இந்த மாரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்களே, இவங்கள ஏன் இப்படி விட்டு வச்சிருக்கீங்க? ஏன் மக்கள் பணத்த திருடுறீங்க? ஏன் மக்கள் பணத்த தின்றீங்க? எதனால மக்கள இப்படி வஞ்சகப்படுத்துறீங்க? எதனால இந்த ரோடு இப்படி இருக்கு? எதனால இந்த சாலை இப்படி கேட்கிறோம். இப்ப என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு இப்ப நாளைக்கே வந்துட்டு, "ஓ! இவ்வளவு ஓவரா பேசுறியா நீ? அப்ப உன் பெர்சனல் லைஃப்ப நான் எடுக்கிறேன்." அப்படின்னு சொல்லி, பெர்சனல் லைஃப்ல, "ஓ! இவன் 2 திருமணம் பண்ணியிருக்கான். இவன் 3 திருமணம் பண்ணியிருக்கான். இவன் 10 திருமணம் பண்ணியிருக்கான். இவன் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல இருந்தான். இந்த ஊர்ல வேலை செஞ்சான்." இப்படிலாம் எடுத்துட்டு வந்து, ஓ! என்னங்க இவ்வளவு தெளிவா பேசுறாரு? இவர் குடிப்பாராம்ல, இவர் தம் அடிப்பாராம்ல. சரி, இப்ப அதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம்? இப்படி பேசுறவங்க தம்மே அடிக்கக் கூடாதே! இப்படி பேசுறவங்க குடிக்கவே கூடாது. என்னய்யா பேசுற எனக்கு புரியல.
என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கு புரியல. அப்ப நீங்க கேட்பீங்க. ஆனா கேட்க அதான் முடியாது. சரி. இப்படித்தான் இருக்கு. இதான் அரசியல். எதிர்க்கட்சியா இருந்தாங்கன்னா, மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க? இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணீங்க? அப்படின்னு கேட்கறதில்ல. இந்த மினிஸ்ட்ரியில இருக்கவரு, இந்த மாரி ஒரு இடத்துல இருக்காரே, இந்த மாரி பண்றாரே, அப்படின்ற ஒரு கேள்வி தான் வைக்க முடியும். தனிநபர் விமர்சனம் மட்டும் தான். மக்களுக்கான பிரச்சனையே திமுக பேசாது தான் சார். நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அப்படியே பண்ணிருவோம். முடிஞ்சு போயிரும். அது அமைச்சரா இருந்தாலும் சரி, YouTubeல இருக்கிறவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு அடிய போட்டோம்னா, அவன் அப்படியே பேசவே மாட்டான். இவன் ஒரு கேள்வியே கேட்க மாட்டான். அப்படின்னு சொல்லி அடிய போட்டு, "இவ்வளவு பேசுன, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? என்னங்க நீங்க வீடியோல அந்த பேச்சு பேசுறீங்க. அன்னைக்கு உங்க வீட்டுக்கு Amazon டெலிவரி பண்ணலான்னு வந்தேன். பார்த்தா நீங்க ட்ரவுசர் சட்டை போட்டுக்கிறீங்க." சரி, அதுக்கு என்ன? யூடியூபர்லாம் ட்ரவுசர் சட்டையா போட்டுருப்பாங்க வீட்ல. அவ்வளவுதான். "ஏய் இவரு யூடியூபரே இல்லப்பா." இப்படி ஏதாவது சம்பந்தம் இல்லாம எதையாவது ஒண்ணு பேசி, அவங்க வேல்யூவ டேமேஜ் பண்ணி, அவங்க ஒண்ணும் இல்லாம எப்படி ஆக்க முடியும்? இவ்வளவுதான் மொத்தத்துல ம், பிளான். ம். ஓகே புரியுதுங்களா? சார். அந்த பிளான்ல மாட்டக்கூடாது அப்படின்னா, தாவேக்கால இருக்கிறவங்கலாம் நான் சொன்ன மாரி முனிவர்களாக, இமயமலையில இருந்த மகா ரிஷிகளாக இருந்தாங்கன்னா, அவங்க மீது எந்த ஒரு குற்றமும் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. அப்படி இருந்தா மட்டும் தான் அவங்க வந்து தப்பிக்க முடியும். அதனால அந்த மாரி யாராவது இருக்காங்களான்னு பார்த்துக்கங்க. இல்ல அப்படின்னா, அவங்க நாள பின்ன வந்துட்டு ஒருவேள ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியோ, 10 வருஷத்துக்கு முன்னாடியோ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அவங்க ஒரு நாள் பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுட்டு, அந்த வண்டிய தள்ளிட்டு போற மாரி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா, பாருங்க யாரோ ஒருத்தரோட வண்டிய இவரு திருடிட்டு ஓடி போயிட்டு இருக்காரு. கரெக்ட்டு தான். புரியுதுங்களா? வண்டிய தள்ளிட்டு போயிட்டு இருப்பீங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து வண்டிய கொஞ்சம் வேகமா தள்ளிட்டு ஓடிக்கிட்டே தள்ளிட்டு போயிட்டு டக்குன்னு இந்த சோக் அடிச்சீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி நீங்க ரன்னிங்ல வண்டிய தள்ளிக்கிட்டே பெட்ரோல் பங்க் வெளிய போயிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணலாம்னு ட்ரை பண்றீங்க. அந்த வீடியோ எடுத்து டக்குன்னு போட்டு, அன்னைக்கு உங்க ஃபிரெண்ட்ஸ்ங்க யாராவது உங்கள வம்பிழுத்து, "இங்க பார்றா ஒருத்தன் பைக்க திருடி ஓடி போயிட்டு இருக்கிறான்" அப்படின்னு ஒரு வீடியோ உங்க ஃபிரெண்ட் எடுத்து உங்க பேஜ்ல போட்டுருந்திருப்பான் அவன் இன்ஸ்டால. அந்த வீடியோவ இன்னைக்கு டவுன்லோட் பண்ணி போட்டு, பாருங்க அவரு ஃபிரெண்டே சொல்ட்டாரு. இவரு பைக்க திருடிட்டு ஓடுறாராம். சூப்பர் சார். ஆக்சுவலி டிஎம்கே வந்து இந்த மாரி விஷயங்கள தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஏன் அப்டின்னா, டிஎம்கேனா எவ்ளோ பெரிய கட்சி அப்டிங்கிறது வந்து மக்களுக்கு இந்த எலக்ஷன்ல தெரிஞ்சிருச்சு. இப்போ கடைசியா ஒரு 40 நாளா வந்து டிஎம்கே வைக்கிற விமர்சனங்கள பார்த்து, டிஎம்கேவோட தரம் எப்டி அப்டின்றது தெரிஞ்சிருச்சு. இதே மாரி கன்டின்யூ பண்ணிருந்தாங்க அப்டின்னா, 2031ல என்ன நிலைமைன்றது டிஎம்கேக்கு தெரியும் சார். அப்ப பார்த்துக்கலாம் சார். ஆமா. இந்த மாரிலாம் பண்ணா தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஓகே சார், ஓகே சார். இந்த மாரிலாம் பண்ணா தான் 2031ல ஆட்சிக்கு வர முடியும். கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்கு ரூட்டு. டிஎம்கேவின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் சார். செங்கோட்டையன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு? என்ன நடக்குது? ஐடி கார்டு ஸ்கூல் பசங்களுடைய ஸ்கூல் ஐடி கார்ட்ல அ ஸ்கூல் ஐடி கார்ட்ல உங்களுக்கு வந்து ஜாதி பேர போடுவீங்க நீங்க. சார் ஆக்சுவலி அவர் என்ன ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ ஸ்டார்டிங் பேசாதீங்கங்க. நீங்க பேசாதீங்கங்க. பேசாதீங்கங்க. நீங்க பேசாதீங்கங்க. ஸ்கூல் ஐடி கார்டுங்க அது. ஸ்கூல் ஐடி கார்ட்ல பள்ளி எங்க ஆரம்பிச்சது? இந்த விஷயம் எங்க ரொம்ப தெளிவா நீங்க கவனிக்கணும். சன் நியூஸ்ல ஒரு இது வருது. அவங்களுடைய இன்ஸ்டா பக்கத்துல ஒரு இது வருது. ட்விட்டர்ல வருது. அங்க தான் ஆரம்ப புள்ளி. அதுல தான் ஆரம்பிக்குது எல்லாம். நல்லா கவனிக்கணும். அங்க தான் ஆரம்ப புள்ளி இல்ல. சன் நியூஸ் தான் இத ஆரம்பிச்சாங்க அப்டின்னே சொல்லணும். அந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்லருந்து அவங்க போட்ட வீடியோவே நான் சொல்றேன். நான் வேற எந்த வீடியோவும் எடுத்துக்கல. அவங்க போடுற வீடியோலயே நான் சொல்றேன். அவங்க சொன்னாங்க, இந்த மாரி பள்ளி மாணவர்கள் வந்து வருஷம் வருஷம் வந்து ஜாதி சர்டிஃபிகேட்ட வந்து வாங்குறதுக்காக கஷ்டப்படுறாங்க. அது ஒரு ஐடி கார்டுன்ற முறையில அதாவது குட்டியா இப்ப எப்படி ஆதார் கார்டு நீட்டா இருக்கு. இந்த மாரி இருக்கும்போது, அத வந்து விசிட்டிங் கார்டு சைஸ்ல மாத்துறாங்க இல்லையா? அந்த மாரி கொடுக்கறதுக்கான பணி தொடர்ந்துகிட்டு இருக்கு. அத நாங்க வந்து வரப்போற வருஷத்துல வந்து அந்த பணிய தொடர்ந்து நாங்க பண்ணி குடுத்துருவோம். அதே மாரி அந்த இதுல சாதி சான்றிதழ வந்து நாங்க மாத்தி குடுப்போம் அப்டின்றத மட்டும் தான் அவரு சொன்னாரு. அதுக்கடுத்து அவங்க ஒட்டி அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே அவங்க எடிட்டிங் வேல பார்த்தது சார். மத்தபடி வேற வேற வீடியோல பார்த்தீங்கன்னா தெளிவா அவர் இதுல சொன்னது தெரியும். இதுல ஏங்க சும்மா பேசக்கூடாது. இதுல என்ன சொன்னாரு அவரு? பள்ளி மாணவர்களுக்கு முதல்ல இத நாங்க கொண்டு வரப் போறோம். இத ஃபர்ஸ்ட் நாங்க பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த ஐடி கார்ட நாங்க குடுக்கப் போறோம்ட்டாரு. அப்ப பள்ளி மாணவர்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கப்படும். அந்த ஐடி கார்டில் ஜாதி, பெயர் குறிப்பிடப்படும். இத அப்படியே திரும்ப மறுபடியும் சொல்ல சொல்ல அடுத்து இத சுருக்கி சின்னதா ஒரு Instagramல மேல வந்து தம்ப்நெயில்ல போடுறதுக்கு உங்களுக்கு தெரியும். நீங்களும் YouTube சேனல்ல வேலை பார்க்குறீங்க. மொத்தமாலாம் போட முடியாது. அத சுருக்கி 4 வார்த்தைக்குள்ள போட்டா தான் அழகா நறுக்குன்னு இருக்கும். அப்ப அந்த இடத்துல தமிழக அரசு அடுத்ததாக சாதி சான்றிதழை ஒரு பெரிய A4 சைஸ் ஷீட்டில் கொடுக்காது. அதை ஒரு அட்டையாக எப்படி ஆதார் கார்டு என, பான் கார்டு என, டிரைவிங் லைசென்ஸ் என கார்டு வடிவில் உள்ளதோ அதுபோல இனிமேல் உங்களின் சாதி சான்றிதழும் கார்டு வழியாக கொடுக்கப்படும். அந்த கார்டு என்பது ஒரு ஒன் கார்டாக இருக்கும். அந்த ஒன் கார்டில் உங்கள் சாதி குறிப்பிடப்படும், உங்கள் பிளட் குரூப் இருக்கும், உங்களின் ஆதாரும் அதோடு இணைக்கப்படும்.
அப்புறம் வந்து இதைதான் வந்து தாவேக அவர்களுடைய வாக்குறுதிகளில் தேர்தலின் போது சொன்னார்கள். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். இந்த மாதிரி ஒரு ஒன் கார்டு கொடுக்கப்படும். அந்த ஒன் கார்டில் உங்கள் அனைத்து டேட்டாவும் இருக்கும் என்று சொன்னார். அதுதான் இந்த கார்டு. இந்த கார்டை பள்ளி மாணவர்கள் ஆகியவர்களுக்கு முதலில் கொடுப்பதாக அறிவிப்பு வந்துள்ளது. இப்படி தெளிவா சொல்ல முடியுமா? ஒரு இன்ஸ்டாகிராம்ல டெக்ஸ்ட்ல மேல 4 வரியில போடும்போது பள்ளி மாணவர்கள் ஐடி கார்டில் சாதி. இன்னும் சொல்லப்போனா, அந்த வீடியோவ பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கின்ன படிச்சிடுறாங்க. ஸோ, அதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவும், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு முன்னாடியே கிடைச்சிருது. இத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம்ன்னு. அப்படியா என்ன சொன்னாருன்னா, அத பார்க்குற விதமும், அந்த கான்டெக்ஸ்ட் ஒண்ணுன்ற மாரியே நம்ம மைண்டுக்கு வருது. சரி, அவர வந்து அப்படியே சொன்னதாவே இருக்கட்டும். டிஎம்கே சொல்ற மாரி ஐடி கார்ட்ல சாதி போடுறது அப்படிதான் அவர் சொன்னார்னாலும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே செய்தியாளர்கள் தானே. அவங்களுக்கு பாலிடிக்ஸ் தெரியும். அவர் எத பத்தி சொல்றாருன்னு தெரியும். உடனே அவங்க கேள்வி கேட்டுருக்க வேண்டியது தானே. ஏன் சார் ஸ்கூல் ஐடி கார்ட்ஸ்ல வந்து ஜாதி பேர் போடணும் அப்படின்னு அவங்க கேட்டுருக்கலாம்ல. ஏன் அப்ப யாருமே எதுவுமே அவர்ட்ட கேட்கவே இல்ல? அவர் அப்படி கேட்டிருந்தாருன்னா, நான் எப்பப்பா ஸ்கூல் ஐடி கார்டுன்னு சொன்னேன்? ஐடி கார்டா குடுப்போம். அத ஸ்கூல் மாணவர்களுக்கு ஃபர்ஸ்ட் குடுக்கலாம்னு இருக்கோம் தானேப்பா சொன்னேன்னு அவங்க சொல்லியிருந்திருப்பாரு. இது 1. 2வது அங்க இருந்த பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல இதெல்லாம் சரியா தான் புரிஞ்சிருக்கு. யாருமே இத ஸ்கூல் ஐடி கார்டுலாம் புரிஞ்சுக்கல. அது வீடியோவா சேனல் ஆபீஸ்க்கு வந்த உடனே, இத என்ன மாரி போட்டா தாவேக்காக்கு இந்த தம்ப்நெயில்லயே ஒரு பெரிய கெட்ட பேர் வரும். இப்படி 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 பள்ளி மாணவர்களின் ஐடி கார்டில் சாதி பெயர் குறிப்பிடப்படும். போடுறா இப்படி. அப்ப பள்ளி மாணவர்களின் ஐடி கார்டு அப்படின்னா, அது பள்ளிக்கூட ஐடி கார்டு அப்படின்னு புரிஞ்சு கொள்ளப்படுது எல்லாருனாலயுமே. ரைட்டுங்களா? உடனே எனக்கே அனுப்புறாங்க. எனக்கே உடனே டக்குனு இங்க பார். பேசுகிறாயே, இதற்கு பதில் இருக்கிறதா உங்களிடம்? பூரா ஃபேக் நரேட்டிவ்ஸ் செட் பண்ணிட்டு, இத இது அப்படி பண்ணீங்க, இப்படி பண்ணீங்க, இப்படி பண்றீங்கன்ட்டு நம்ம மேல குறை சொல்றாங்க சார். இல்ல நீங்க என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறீங்க? இந்த இடத்துல வந்து ஒரு ஊடகமாக நியாயமாக செயல்படணும். இந்த இடத்துல வந்து ஒரு செய்திய கரெக்ட்டா போடணும். வார்த்தைய திரிச்சு போடக்கூடாது. சரியான என்ன நோக்கத்தோட, என்ன அர்த்தத்தோட சொல்லப்பட்டிருக்கோ, அதே நோக்கத்தோட, அதே அர்த்தத்தோட அது வந்துட்டு டெலிவர் செய்யப்படணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. ஜனநாயக நாடு, அப்படி பண்ண ஒரு முடியாது. ஜனநாயக ஊடகம் வார்த்தைய இருக்குன்னா மாத்தி, அர்த்தத்த மாத்தி பேசுவோம். இப்ப பூவிழி சொல்றாங்க, இன்னைக்கு வந்துட்டு தாவேக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, அதோட ஒரு வரி மட்டும் ஒருவேளை நீங்க திமுகவின் செயல்பாடு கடந்த ஆட்சியில் நன்றாக இல்லை இப்படின்னு 2 வரிய மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா, இத நாங்க எப்படி போடுவோம் அப்படின்னா, திமுக போன்ற ஒரு கேவலமான ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை. பூவிழி அப்படின்னு போட்டுருவோம். என்னடா சொல்றீங்க? ஏங்க அதோடைய முழு அர்த்தம் இதுதான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. அப்படின்னு மண்டையில அறிவில்லாத, மூளை இல்லாத, முட்டாள்தனமான, தற்குறியாக, கொஞ்சம் கூட ஒரு கடுகளவு கூட அறிவில்லாத சில நபர்களாகிய நாங்க, இத என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னு நாங்க நெனைக்கிறோமோ, இத எப்படியெல்லாம் தப்பா திரிச்சு போட்டா மக்கள் இத வந்து தாவேக்காக்கு எதிர்ப்பா எடுத்துட்டு போவாங்கன்னு நெனைக்கிறோமோ, அப்படி நாங்க அத எழுதி போட்டு, அதையும் நாங்க எதிர்பார்க்கிற அந்த முட்டாளுங்க, அத புரிஞ்சுக்க மறுத்து ஷேர் பண்ணுவாங்க. அதுல நாங்க ஒரு நாள், 1 1/2 நாள் ராஜ்மோகன் அமைச்சர் அவர்கள் வந்து இல்லங்க, ஆமா. அப்படியெல்லாம் சோ கிடையாது. இத அது கிளாரிஃபை ஒரு சின்ன பண்ணிட்டாரு. மிஸ்இன்ஃபர்மேஷன். அது வந்து சரியா புரிந்து கொள்ளப்படாமல் போயிடுச்சு. அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. அப்படின்னு சொல்ற வரைக்கும் நாங்க அத வச்சு ஒரு 1 1/2 நாள் ஒரு தொகுதிக்கு ஒரு 50 ஓட்டாவது குறைஞ்சிருக்குமாடா? அ குறைஞ்சிருமா? ஐயா 50 என்னய்யா 50 500 ஓட்டு குறைஞ்சிருக்கும்யா இந்த மேட்டர வச்சு. இப்படி பேசி பேசி தான்டா நீங்க என்னைய வீட்ல உட்கார வச்சிருக்கீங்க. அப்படின்ற மாரி சில விஷயங்களுக்காக எங்களுடைய ஆசைக்காக ஓகேப்பா. இன்னைக்கு அதுக்கு தான் இதெல்லாம். வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப புரியுதுங்களா? தெரியுது சார். திமுக வந்து எப்படி வந்து 50 வருஷமா கட்சி நடத்துனாங்க. இத்தன தடவ மினிஸ்டர்ஸா இருந்தாங்க, சீஃப் மினிஸ்டர்ஸா இருந்தாங்கன்னு இப்ப தெரியுது சார். ஆமாங்க. இப்ப என்ன எப்படி இப்பதான் வந்திருக்குது. இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியா, யூடியூப் உடனே உடனே பார்க்குறான். ஏய் என்னடா இது இப்படி இருக்கு? எட்றா அப்படின்னு Instagram எடுக்குறான். டக்குன்னு உடனே இங்க பாருங்கங்க நண்பர்களே, பாருங்க நண்பர்களே, இங்க வந்து திமுக தற்குறி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அமைச்சர் இப்படி சொல்லவே இல்ல. அப்படின்னு உடனே ஒருத்தன் எடுத்து போட்டுடுறான். அதெல்லாம் இப்பதான். புரியுதுங்களா? அப்பலாம் பாத்தீங்கன்னா, நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர் நாங்க யார்ட்ட சொல்லி யார வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தோமோ, அந்த நியூஸ் பேப்பருங்க நாளைக்கு எங்க மூலமா காலையில வந்தாதான் உண்மை என்னங்கிறது தெரியும். அந்த நியூஸ் பேப்பரையும் நாங்க சொல்றது தான் எழுதி போடுவானுங்க. புரியுது, புரியுது புரியுதுங்களா? சார். இதனால தான் இத்தன வருஷமா இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கக்கூடிய உங்க அப்பா வயசுல, என் அப்பா வயசுல இருக்கக்கூடிய சில பேர்லாம் இன்னுமே வந்து
இதுதான் உண்மை, அதெல்லாம் கிடையாது, அரசியல்னு பார்த்தனா அப்படின்னு சொல்லி இன்னுமே எப்படி பேசு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க படிச்சு வளர்ந்த அந்த ஒரு 3 நியூஸ் பேப்பரு, அவங்க பார்த்த அந்த ஒரே ஒரு நியூஸ் சேனலு, அவங்க கேட்டு வந்த அந்த ஒரே ஒரு ரேடியோ ஸ்டேஷன், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இதுதான்டா உலகம் அப்படின்னு நம்பி இருந்த அவங்கள நீங்க இன்னைக்கு மேல திருத்த முடியாது. அவங்கள திருத்திட்டீங்க அப்படின்னா நாங்க இதுக்கு மேல நம்ம ராஜஸ்தானுக்கே போயிடும். இல்ல சார், அவரு ஆக்சுவலி திமுக வந்து வேற மாநிலம் சார். ராஜஸ்தான் தப்பா சொல்லிட்டீங்க. ஓ, மாநிலம்னு தான் ஞாபகம் வருது. வரேன் வரேன் வரேன். ப்ரொடியூசர், ஜனநாயகம் படத்துடைய ப்ரொடியூசர் வந்துட்டு தமிழ்நாட்டுடைய டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ். சார் ஆக்சுவலி அவரோட பூர்வீகம் பிறந்தது மட்டும் தான் கர்நாடகா. அவர் பிறந்தது எப்படி வந்து கருணாநிதி அவர்கள் பிறந்தது ஆந்திராவோ, அதே மாரி புரொடியூசர் வெங்கட நாராயணன் அவர் பிறந்தது வந்து கர்நாடகா. மத்தபடி அவருடைய எல்லா தொழிலு எல்லாமே வந்து இங்க தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா டெல்லி பிரதிநிதி அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் வந்து நம்ம சொல்றத அங்க சொல்லுவாரு. அந்த மாரி ஒரு வேலையத தவிர, அவர் வந்து ஏதோ ஒரு ஆர்டர் போடுறதோ, இல்ல ஒரு என்ன சொல்றது? அ அ இத வந்து செய்யுங்க, இத செய்யுங்க. அந்த மாரி ஒரு அரசாணை வெளியிடுறது, இந்த மாரி விஷயங்கள் அவருக்கு கிடையாது. சிடிஆர் நிர்மல்குமார் இப்படி சொல்லியிருக்காரு. அது அவங்க கேள்வியாளர் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி செய்தியாளர் வந்து, இந்த மாரி டெல்லி பிரதிநிதியா போட்டிருக்காங்களே, அவர் ஆக்சுவலி கர்நாடகாவை சேர்ந்தவரு அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்க அவருக்கு வந்து எந்த ஒரு மீடியேட்டர் மாரி வேலை செய்வாரே தவிர, அவருக்கு வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கான அந்த மாரி பொறுப்புலாம் அது கிடையாது. ஸோ தளபதி அவர்கள் வந்து சரியா தான் பண்ணியிருப்பாரு. சரியா தான் போட்டிருப்பாரு. இதுவரையும் நாங்க அமைச்சர்கள் எல்லாமே சரியா தான் நடந்திருக்கோம். அதே மாரி அந்த பதவியும் சரியா பாருங்க. அதே மாரி அந்த மாரி சொல்லியிருக்காரு சார். இன்னும் சொல்லப்போனா அவர் ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். கிட்டத்தட்ட ஜனநாயகன் படம் வந்து எப்போ வர வேண்டியதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்ன வரையுமே அந்த படம் என்ன ஆச்சு, என்ன எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. ரொம்ப கஷ்டகாலம் வந்து இருக்கும்போதெல்லாம் வந்து தாவேக்கால இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், இப்ப மினிஸ்டர்ஸா இருக்கக்கூடிய, சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய எல்லார்களுக்குமே தளபதி எல்லாருக்குமே வந்து பக்கத்துணையா நின்றுருக்காரு. நம்பிக்கைக்குரியவர் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால அவருக்கு இந்த போஸ்டிங் குடுத்தது வந்து கரெக்ட் தான். அதே மாரி அவர் அதுக்கேத்த மாரி விசுவாசமா இருப்பாரு அப்படிங்கிறத அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு சார். என்ன இருந்தாலும் அவங்க தரப்புல இருந்து எவ்வளவுதான் நியாயங்கள் கூறப்பட்டாலுமே கூட, இதை விட தாவேக்காவில் உள்ள யாருமே வந்து திறமையானவர்கள் இல்லையா? இவங்க சொல்றத அப்படியே போய் சொல்லிட்டு வரணும், செஞ்சுட்டு வரணும். அவ்வளவுதானே. இதுக்கு தாவேக்கால உள்ளுக்குள்ள ஆளே இல்லையான்ற ஒரு கேள்வியும் நியாயமான கேள்விதான் இந்த இடத்துல, இல்லைங்களா? ஏன்னா வந்துட்டு யார நினைச்சிருந்தாலுமே அவங்க போட்டிருந்திருக்கலாம். இவங்க கட்சியிலேயே இவங்களுடைய இதையே நம்பி இத்தன நாளா உள்ள இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கப்படாத இந்த ஒரு வசதி, இந்த ஒரு வாய்ப்பு எதற்காக அவருக்கு கொடுக்கப்படுகிறது? அப்ப ஜனநாயகன் திரைப்படத்துல வந்துட்டு அன்னைக்கு உங்களுடைய ரிலீஸ் வந்துட்டு நடக்காம இத்தன நாளா இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கிறனால உங்களுக்கு ஏற்பட்ட லாஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பண ரீதியாக ஈடுகட்டுறதுக்கு அவசியம் இல்ல. நீங்க பல ரூபா கோடீஸ்வரர் நீங்க. உங்களுக்கு இந்த இத வந்து ஒரு பெரிய லாஸா நாங்க பணத்து மூலமா ஈடுகட்ட முடியாது. அதுக்கு பதிலா இந்த ஒரு பதவிய குடுத்தோம்னா, இந்த பதவிய வச்சு அட்லீஸ்ட் வந்து உங்கனால ஓரளவுக்கு ரைட்டுப்பா. நமக்கு ஏதோ ஒண்ணு பதிலுக்கு பண்ணியிருக்காங்கப்பா இவங்க அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்காக இவங்க பண்றாங்களா? அது தெரியல நமக்கு என்னன்னு. பட் ஆனா, இதற்கு பதிலாக அவங்க நினைத்திருந்தால், வேறு யாராவது ஒருவரை கூட தமிழ்நாட்டிலிருந்தே போட்டிருந்து, இந்த பிரச்சனைய, இந்த சர்ச்சைய இப்படி ஒரு பேசும் பொருளாக கொண்டு வருவதற்கு வாய்ப்பு அளிக்காமையாவது இருந்திருந்திருக்கலாம். ஏன்னா, இப்ப நீங்க இவரு பாருங்க, நம்ம ஜெகதீஷ் அவர வந்துட்டு இதுக்காக போட்டிருக்காங்க. பெர்சனல் செக்ரட்டரியா. அதுல யாருமே எதுவுமே ஒண்ணுமே பேசவே முடியாது. ஏன்னா, அது வந்து ஒரு ஒரு பொசிஷன். இந்த பொசிஷன நீங்க யாருக்கு வேணா குடுக்கலாம். அதுல உங்களுடைய இதுக்கு முன்னாடில இருந்தே உங்களுடைய அட்மினாக, உங்களுடைய எல்லாவுமாக இருந்த ஜெகதீஷ் அவர்கள் நீங்க அந்த இடத்துல போடும்போது, ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் பெர்சன் ஃபார் த பெர்ஃபெக்ட் ஜாப். அவருக்கு அது சரியான ஒரு விஷயம். அவருக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம். இத்தனை வருடங்களாக திரு விஜய் அவர்களோடையே இருந்த, இன்றைய முதல்வராக மாறி இருக்கவரோடையே இருந்த ஒருவருக்கு அது சரியான சன்மானம். அது யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. நோபடி கேன் கொஸ்டின் தட். அத கேள்வி கேட்டான் அப்படின்னா அவன் ஒரு முட்டாள். ஆனா, எப்படி வந்து அந்த இவரு ம பண்டிட் அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து ஒரே நாளில் வந்து வாபஸ் பெறப்பட்டதோ, அதுபோல வந்து இந்த இதுவும் வாபஸ் பெறப்படுமா? இது வந்து எதிர்ப்புகள் அதிகமா இருக்கிறனால இது என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். பட் இந்த விஷயத்துல இவங்க இந்த எடுத்த முடிவு அப்படின்றது வந்து கொஞ்சம் அ தாவேக்காவ சப்போர்ட் பண்றவங்களுக்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, "என்னங்க இது நம்ம எப்படி சப்போர்ட் பண்றது?" அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய தொண்டர்களுக்குமே வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் அது இருந்திருக்கும். இந்த கட்சி தரப்புல இருந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பா சார். பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு அடுத்த விஷயங்க. அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் வந்துட்டு அந்த யோகா டே ஆர் சம்திங் அது அப்ப வந்துட்டு அந்த பெண் குழந்தைகள வந்துட்டு அவரு அ அவர் அவர் அவங்க கிட்ட அவங்கள்ட்ட அவர் அணுகுன விதமும், அங்க நடந்த ஒரு விஷயங்களோ வந்து சரியில்ல. பெண் பிள்ளைகள்ட்ட வந்து அவர் இந்த மாரி நடந்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு.
அதை எப்படி பாக்குறீங்க? சார் ஆக்சுவலி அது வந்து யோகா டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க வந்து அவர் வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். அவர வந்து சீஃப் கெஸ்ட்டா இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவரும் அந்த மாரிலாம் வந்திருந்தாரு. வந்துட்டு அ அவங்க வந்து யோகா அந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. அவரும் அதே மாரி பண்ணாரு. அது குழந்தைகளுக்கு வந்து பண்ணாரு. ஆக்சுவலி அது எப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, அத வந்து பண்ணாம இருந்திருக்கலாம். அவர் ஆக்சுவலி அந்த மாரி பண்ணாம இருந்திருக்கலாம். அப்படி பார்க்கும்போது அவரோட இன்டென்ஷன் வந்து தப்பா இல்ல அப்படின்றது தான் தோணுது. அவரோட இன்டென்ஷன் வந்து கரெக்ட்டா தான் இருந்திருக்கு. அவர் வந்து அ சாதாரணமா பண்ற மாரி தான் பண்ணாரு. ஆனா சுத்தி இருக்க கேமராஸ் வந்து ஒருத்தர் நெனைக்கிற மாரி இன்னொருத்தர் நெனைக்க மாட்டாங்க அப்படின்ற போது வந்து அது வித்தியாசமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா அவர்கிட்ட கேட்கும்போது அது சாதாரணமான விஷயம் தானே. அது ஏன் இப்படி பெருசுபடுத்துறாங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருந்தாரு. பட் ஆனா ஒருத்தர் நெனைக்கிற மாரி இன்னொருத்தர் நெனைக்க மாட்டாங்க. அவரோட இன்டென்ஷன் கரெக்ட்டா இருந்திருக்கலாம். பட் ஆனா ஒரு அமைச்சரா இருக்கும்போது, அது அவரு பண்ணாம இருந்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா, இப்படி வந்து வேற ஒரு இடத்துல வந்து ஒரு ஆண் வந்து ஒரு குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒ ஒ அப்பா நினைக்கலாம். அது வந்து சும்மா ஜாலியா தானே தூக்கி கொஞ்சுறாருன்னு. ஆனா அம்மா அப்படி நினைக்க மாட்டாங்க. அம்மா வந்து இல்ல, இல்ல அவர வந்து தூக்கி அந்த மாரி கொஞ்சக்கூடாது, அங்கலாம் டச் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ ஒருத்தர் பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஆனா டிஎம்கே வந்து இத ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் நீங்க சொன்ன மாரி தான் ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இது பண்றதுக்காக அவங்க தப்பா சித்தரிக்கப்படலாம். பட் ஆனா அவரு வந்து இத வந்து சேஞ்ச் பண்ணிட்டா இன்னும் நல்லாருக்கும். ஏன்னா இந்த மாரி விஷயங்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அதுவும் குழந்தைங்களுக்கு அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான மேட்டர். அத அவரு பண்ணாம தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது அவருக்கு ஒரு லெசன் அப்படின்றத தான் சார் இதுல பார்க்கலாம். ஆமா. இது வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சா இருக்கும். ஓகே. அதாவது வந்து எல்லாருடைய நடவடிக்கைகளுமே ரொம்ப 100% பெர்ஃபெக்ட்டா இருக்க மாட்டோம். இன்னைக்கு நீங்க உங்களையோ, என்னையவோ எல்லாருமே எல்லா நேரமும் கேமரால பார்க்கல. நம்ம உட்கார்ந்து பேசுற இந்த 30 நிமிஷத்த தாண்டி யாரும் பார்க்கல. பட் நம்முடைய அனைத்து நடவடிக்கைகளும் கேமராவின் முன் இருக்குது அப்படின்னா, அப்பதான் தெரியும் ஆக்சுவலா ஓ! நம்ம இப்படி பண்ணக்கூடாதோ, இது பண்ணக்கூடாதோ. சாப்பிடும்போது திடீர்னு ஒரு வேளை இப்ப நீங்க சாப்பிடுற உங்களுடைய தட்டுல நீங்க சாப்பிடுற ஹேபிட்லயே உங்களுடைய சாதம் ஏதோ ஒண்ணு இப்படி கீழ விழுந்துருச்சு. அந்த சாதத்த எடுத்து சாப்பிடுற தட்டுலயே, நீங்க எடுத்து பொறுக்கி வச்சிருந்த ஐட்டங்களுக்கு பக்கத்துல போய் அத வச்சீங்கன்னா, பக்கத்துல உட்கார்ந்துக்குவாங்க. என்ன கீழ டேபிள்ல விழுந்தத எடுத்து போய் தட்டுல திரும்ப வைக்கிறாங்க அப்படின்னுவாங்க. தட்டுல சாப்பிடுற இடத்துல வைக்கலங்க. சாப்பிடுறதுலருந்து தள்ளி ஓரமா வச்சிருந்த அதுல தான் வச்சேன். இருந்தாலும் டேபிள்ல விழுந்தத இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பார்ப்பாங்க. அது நியூஸ் கேமரா. டேபிளில் விழுந்த சோற்று பருக்கையை எடுத்து மீண்டும் தட்டில் வைத்த அமைச்சர். இப்படின்னு இத வந்து மீடியா பூதாகரம் படுத்திட்டே தான் இருக்கும். அதனால அது ஒண்ணு. இன்னொன்னு அந்த ரிசீவிங் எண்ட்ல இருந்த அந்த பெண் குழந்தைக்கு அது வந்துட்டு அ கம்ஃபர்டபுளா இருந்துச்சா? இல்லையாங்கிறதும் ஒரு கேள்வி. ஸோ அதனால இது வந்து இப்படி விஸ்வநாதன் அப்படின்ற ஒரு அமைச்சர் அப்படின்றத தாண்டி, ஒரு ஆணாக அவர் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சொன்ன சரியான வார்த்தை ஒரு லெசன். ஓகே. அப்ப நம்ம வந்து ஒரு சாதாரணமா நம்ம நெனச்சு போறதுங்கிறதெல்லாம் தாண்டி, நம்ம இத வந்து திருத்திக்கணும். இப்படி அடுத்தவங்களோட அனுமதி இல்லாம, அதுவும் வந்து இந்த வயதுல இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வந்து, நம்ம தொடுறதுக்கு முன்னாடி அப்படி யோசிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு அவர் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இது. அவ்வளதான். இதுல வந்து இந்த கட்சிக்கு முட்டு குடுக்கணும், அந்த கட்சிக்காக சப்போர்ட் பண்ணி அவர அடிக்கணும்ங்கிறதெல்லாம் தாண்டி, சொசைட்டலா நம்ம கத்துக்க வேண்டிய சில விஷயங்கள்ல அவரும் இந்த விஷயத்துல ஒண்ணு கத்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அதிமுகல இருந்து அமைச்சர்களாக வரப்போறாங்க. அவ்வளவுதான். அடுத்து விஜயபாஸ்கர் வராரு, இவர் வராரு, அவர் வராரு. வந்த உடனே அமைச்சரவையில இந்த பொறுப்பு குடுக்க போறாங்க. சரத்குமார் அவர்கள் வந்து ஒருவேளை அமைச்சரவையில இருந்து நீக்கப்பட்டா, இந்த அதிமுக அமைச்சருக்கு தான் அந்த இடத்த குடுக்கலாம்னு இருக்காங்க. அப்படிலாம் பேச்சுவார்த்தைகள் போகுதாமே. நாளைக்கு காலையில அறிவிப்பு வந்துருமாமே. அப்படியா?